ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு வச்சிங்களேன். இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம், அங்கே தான் போய்ட்டு ஒரு சின்ன விசிட் போட்டு. அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் கைஸ். எனக்கு அது இல்லாமல் அந்த கோயிலுக்கு எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அங்கே வைப்பு நல்லாயிருக்கும். கோயில் சின்ன கோயில் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். வாங்க, இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலாம் இருக்காது. வாங்க போய் பார்க்கலாம். அது எந்த கோயில் என்னங்கிறத போக கன்டினியூ பண்ணலாம், லாகில் கன்டினியூ பண்ணுறோம் கைஸ். அது இல்லாமல் இப்போ தான் அது எனக்கு எடுத்தோடனே ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகணும் வைங்களேன், அப்போ தான் பேசிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். லாரி வரைகிறார். அது இல்லாமல் வாங்க கைஸ். நம்ம காளிப்பட்டி சொல்லியிருந்தேன்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. அதெல்லாம் வீட்டிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தாச்சு. அது வீட்டிலேருந்து வந்தோடனே உடனே வேர்த்தில் வந்துட்டுச்சா, அதனால் கொஞ்சம் நேரம் ஐசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ தான் பரவாயில்ல. அது இல்லாமல் கைஸ், நம்ம 40 கிலோமீட்டரில் 25 கிலோமீட்ரு நமக்கு 40 நிமிஷம் காட்டுது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்தே ஆகும், ஆனால் நான் பொறுமையாக தான் போகிறேன். அது இல்லாமல் இது ரூட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஊருக்குள்ளே பூந்து போகிற வழி, ஷார்ட்கட்டு. இது நம்ம வீட்டிலேருந்து இப்படியே போயிடலாம். இல்லைன்னா நம்ம திருச்செங்கோட்லேருந்து ஆட்டியாம்பட்டி இந்த மாதிரி இந்த லைனில் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே இப்போ வந்தோம்னா இங்கேயே ஆட்டியாம்பட்டி திரும்பிக்கலாம். இது கொஞ்சம் ஷார்ட்கட்டு. நம்ம அதனால் இந்த வழி தான் பிடிச்சி போயிட்டுருக்கோம். கைஸ், அது இல்லாமல் எனக்கும் அந்த கோயிலுக்கு பர்சனல் கனெக்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல. அது என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கு அங்கே தான் கல்யாணம் ஆச்சு. அந்த கோயிலில் அப்படி ஒரு சிம்பிளாக அப்படி இருந்தது கல்யாணம். எப்படின்னா தமிழ் முறைப்படி பண்ணாங்க. ஐயர்லாம் இல்லை, போயிட்டு உள்ள சாமி கும்பிட்டு வந்துட்டு அங்கே சன்னதியிலேயே கார் ஊட்டி பழகிட்டு இருப்பாங்க. அங்கே சன்னதியிலேயே கல்யாணம் ஆச்சு. எப்படின்னா பெரியவங்க வீட்டில் பையனோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் கொஞ்சம் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அவ்வளோதான் இருந்தோம் அந்த இடத்துலையே. நீட்டாக கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்து ரிசப்ஷன், அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே. எனக்கு அந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். நான் பெருசாக சாமி கும்பிட்றக்கா இல்லை, சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு. அங்கே ஸ்நாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போவேன் நான். ஆனால் அந்த இதுக்கப்புறம் எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ நானும் அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த கோயிலுக்கு போகிறேன். என்னமோ தெரில. அது இல்லாமல் அது கைஸ், அந்த கோயில் வந்து முருகர் கோயில். முருகர்னாவே நமக்கு கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஆள்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த ரோடு சூப்பராக இருக்கும் கைஸ். இப்படியே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த பெருசாக வண்டியில் வராது. யாரோ ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. இந்த பெண்டெல்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். இன்னும் போகும்போதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பெண்டு தான் வரும். அது ஊருக்குள்ளே பூந்து போகிறனால இந்த ரோடே இப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் ஜாலியாக.
கைஸ் நம்ம வழக்கம் போல தான் நமக்கு இது எத்தனை பட்டாலும் திருந்தாது. நான் திருந்தவே மாட்டேன். நான் என்னையே தான் திட்டிகிட்டு வரேன். பெட்ரோல் போடல. அங்கே பங்கு பார்த்தேன், சல்லம் கிராஸ் ஆகிட்டேன். வண்டி போயிட்டு வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பார்ப்போம், ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு வந்துடலான்னு தான் பார்த்தேன், போடல. வந்துட்டு நான் பாட்டு விறுவிறுன்னு. அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. நமக்கு அப்படி வரதை விட நம்ம இப்படி வர்றது தான் பக்கம். ஆமாம். இது சேல் ரோடு தான் ஜாயின் பண்ணோம். அது தெரியலையே. ஆமாம், இதில் போனால் சங்கிரி. ஆமாம், நம்ம இந்த வழியாக வர்றது தான் நமக்கு பரவாயில்ல. இது ரோடு நல்லா இருக்குமா? ஆமாம், அது ஸ்பீடாக யாரும் ஓட்டக்கூடாதுன்னு தான். கைஸ், நான் தனியாக போகல, எங்கள் அம்மா கூட தான் போயிட்டுருக்கேன். அம்மா பின்னாடி தான் உட்காந்து வந்துட்டுருக்காங்க. கைஸ், மேப் போட்டேன், நான் வேணால் பார்க்கல. எப்படி நம்ம இந்த ரூட்டு எனக்கு தெரியும், முன்னாடி வந்திருக்கனால தெரியும். சரி, இருந்தாலும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிப்போமே. கைஸ், இங்கேருந்து 16 கிலோமீட்டர் தான். நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். பதினாறு கிலோமீட்ரு 25 நிமிஷம் காட்டுது. நமக்கு ஒரு 30 நிமிஷமே ஆகும். நம்ம பொறுமையாக போகிறதுனால ஆகும். கைஸ், இந்த பிளேஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே விளையிறதுக்கே எப்படி நல்லா ஆச்சுல. இன்னொரு இது கைஸ், இது வந்து எஸ்பெண்டு ஃபுல்லாக இப்படி ரோடு வளைஞ்சு தான் போகும். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெண்டு. முடிஞ்ச அளவுக்கு இதில் மெதுவாக போய்க்கிறது நம்ம கரெக்டு. இருங்க, நான் அந்த லாரி ஓவர்டேக் எடுக்க பார்க்குறேன். லாரி விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். காருக்கு விட்டார் வழி, நமக்கு விடுவாரா? பரவாயில்ல, சூப்பர். கைஸ், இது வந்து சிங்கிள் ரோடு தான். அது எப்படி சொல்கிறது, ஒரு கார் போணுச்சுன்னா இன்னொரு கார் தான், இன்னொரு பைக் போகிறதுக்கு இடம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இடம் இருக்காது. ஒரு இன்னொரு கார் இருந்துச்சுன்னா அந்த கார் ஸ்லோவாகி வந்ததாக உண்டு. அந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விட்டுட்டு போயிட்டால் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பண்ணார், சூப்பராக இருந்தது. இந்த கார் முன்னாடி ஒரு i20 போகுது, அதுக்கு முன்னாடி இந்த ஆம்னி போகுது. அந்த பக்கம் ஒரே ஒரு கார் மட்டும் இருந்துச்சு, அவர் கீழே இறங்கிட்டார். இவங்க 2 பேரும் முன்னாடி பாஸ் ஆகிட்டாங்க, அவங்க திருப்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி நமக்குள்ளே வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் பெருசாக ஒன்றும் ஆகாது. எதையும் நடக்காமல் பார்த்துக்கலாம்ல.
நான் எல்லாருக்குமே இப்படி தான், முடிஞ்ச அளவுக்கு சைட் கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் ஹைவேல போகிறதே இல்லை. நான் போகும்போது லேட்டானாலும் பரவாயில்ல, நாளைக்கு போய் சேர்ந்தால் கூட பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்துடுறது. அது ஒன் டே பிளான் ட்ரிப் பண்ணால் மட்டும் கொஞ்சம் அறிபறி இருக்கும். அது இந்த மாதிரி வண்டி விஷயத்தில் இருக்காது. அதை போய் பார்க்குற பிளேஸில் தான் இருக்கும். இப்போ இந்த பிளேஸில் போய் பார்த்துட்டு இது லேட் ஆகுமே என்ன பண்ணுறதுன்னா அது ஸ்கிப் பண்ணிடுவேன். அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். இது போய் இங்கே லேட் ஆகுது, நமக்கு இங்கேருந்து போகும்போது லேட் ஆகிடும், வண்டி ஓட்டும் போது லேட் ஆகிடும், அதுக்காக இதாக போகணும்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். நம்ம கொடைக்கானல் நாங்கில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்த அப்படி விட்டுட்டு நான் இதுலேருந்து இதை போய் பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்துட்டு போகிற வழியில் இந்த பார்க்குற மாதிரி இருக்கும். சரி இங்கே டிராஃபிக் ஆகும், இங்கே நிற்கணுமேங்கிறதுக்காக சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நான். அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். நம்ம இப்போ போய் லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சிங்களேன், சேல் ரோடு பிடிச்சோம்னா அங்கேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதுதான் கைஸ், நம்ம இப்படி வர மாதிரி இருந்தால் திருச்செங்கோட்டிலேருந்து வர மாதிரி இப்படி வரும். நம்ம வீட்டில் இப்போ நம்ம வீட்டிலேருந்து இப்போ 15 நாள் இப்படியே வந்துட்டோம். இதே இப்போ நம்ம சேல் ரோட்டை பிடிச்சி வரணும்னா திருச்செங்கோட்டிலேருந்து வரணும்னா வீட்டிலேருந்து திருச்செங்கோடு போய் திருச்செங்கோட்டிலேருந்து இப்படி வர மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இப்படி ஒரு இப்படி அடிச்சுட்டு வரணும். இப்போ நம்ம குறுக்கால இப்படி வந்துட்டோம். கைஸ் அவ்வளோதான், மெயின் ரோடு வந்துட்டோம். அந்த கார் போகிற பெண்டு திரும்பினா மெயின் ரோடு தான். மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் கைஸ் மோர்பாளையம் பஸ் ஸ்டாப். இங்கே சந்தை செம ஃபேமஸ்ஸு. கைஸ் இந்த வழியில் ஒரு பங்கு ஒன்று இருக்கும். அந்த பங்கை தான் தொலைவிட்டுருக்கேன், எங்கே வருதுன்னு தெரில. அநேகமாக அந்த பெண்டு திரும்பினா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பின்னாடி வேறு வண்டி வருது. முடிஞ்சால் போய் பெட்ரோல் போட்டு போயிடலாம். வண்டி வேறு வருது. சரி வாங்க வேறு பங்கில் போட்டுக்கலாம். இதுவே வேலையாக போச்சு. பங்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி வந்திருக்கலாம். இந்த வண்டி ஓட்டுற ஆர்வத்தில் சரி பார்த்துக்கலாம் வந்துட்டேன். அதேமாதிரி இந்த பக்கம் பங்கு இருக்குது கைஸ். முன்னாடி இன்னொரு கொஞ்சம் தூரம் போனால் பங்கு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பொங்கல் காப்பாற்றிடுவாங்க கைஸ், எங்கேயும் மாட்டி விட்டுற மாட்டோம். வாங்க நான் விளாக் அங்கே போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். கைஸ் அது இல்லாமல் நான் இப்போ தான் மேப் செக் பண்ணேன். 6 கிலோமீட்டர் இல்லை, இங்கேருந்து ஆட்டையாம்பட்டிக்கே 9 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து ஒரு காளிப்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். நான் அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டு வேறு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்பீடு பிரேக் இருக்குது. கைஸ் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க என் கூட எங்கேனாலும் பைக்கில் வந்துகிட்டே இருப்பாங்க கைஸ். நான் இப்போ நான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இங்கேருந்து சேலம், ஈரோடு, எடப்பாடி, சங்ககிரி இந்த பக்கம் சரௌண்டிங்கே, இந்த திருச்செங்கோடு இருக்க சரௌண்டிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்லேயே சுற்றிருக்கோம். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே பைக் வாங்கிட்டேன். எங்கே போனாலும் பைக்கு தான். நான் காலையில் பேசுவோம், செருமன் கிளம்பிடலாம் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் எங்கேனாலுமே. அது இல்லாமல் எங்கள் அம்மாவும் உட்காந்து வரதுக்குலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாழை பார்த்துக்கலாம் போகலான்டா அப்படின்ட்டு வந்துடுவோம் நாங்களும். அவ்வளோதான் கைஸ், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்.
ஆட்டையாம்பட்டிக்கு ஸ்பீடு பிரேக் இருக்கு. மெதுவா ஏறி இறங்கணும். கைஸ் இப்போ முன்னாடி போகிற கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கோயிலுக்கு போகிற கூட்டம் தான். ஏன்னா இந்த ரோடு இந்த நேரத்தில் வெறிச்சோடி இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சைடில் நின்னவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வரவங்க தான். கைஸ் நம்ம மகேந்திரா காலேஜிட்டு வந்துருக்கோம். இந்த காலேஜ் சூப்பர் காலேஜ் கைஸ், ரொம்ப பெரிய காலேஜ். முன்னாடி பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டை இப்படி நிறுத்தி வச்சுருப்பாங்க, தெரிகிறதா? அங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ளைட்டு, இந்த தான் காலேஜ். அங்கே பார்த்தீங்களா ஃப்ளைட் நிறுத்தி வச்சுருக்காங்க. அக்காவும் குழந்தைக்கு கூட்டு காட்டுறாங்க, அங்கே பற்றியா ஃப்ளைட்டு. இந்த காலேஜ் நல்லா ஃபேமஸான காலேஜ் கைஸ். நானும் இங்கே சேர வேண்டியது தான், ஃபீஸ் அதிகம் கொஞ்சம். கைஸ் டிவைடர் வச்சுருக்காங்க, அங்கே இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் டிவைடர் இல்லை 2 இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேயும் ஒன்று இருக்கும், அங்கேயும் அந்த இடத்துலையும் ஒன்று இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடுனால பஸ்ஸும் இதில் தான் வரும், 2 வீலர்ஸும் இதில் தான் வந்துட்டு போயிட்டு இருப்பதுனால கொஞ்சம் ரோடு இதாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே டிவைடர் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த பக்கம் என்னமோ எடுத்துட்டாங்களாட்டிருக்கு. கைஸ் இந்த ரோடு தெரியுதா, அப்படியே ஒரு மாதிரி மரத்துக்குள்ளே பூந்து ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரோடுனால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். எனக்கு மொட்டை வெயிலில் உட்காந்துட்டு போகிறதோட இந்த மாதிரி ரோடை பார்த்துட்டு போகிறது எனக்கு பர்சனலாகவே. இன்றைக்கி என்ன பர்சனலாக அட்டாச்சு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வருதாச்சு. சரி சும்மா போட்டு விடுவோம், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. இந்த மாதிரி இடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இடம் நல்லா இருக்குல்ல. கைஸ் இன்னொரு டிவைடர் ஒன்று வரும், டிவைடர்லேருந்து ரைட் எடுத்தால் கோயில். நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம், பார்ப்போம். தெரியுதா, எல்லாம் பார்த்து சாமி பாட்டு ரிட்டன் போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக வட்டி வருது. ஆஹா, வண்டி பார்க்கிங் கூட ஃபுல்லாகிட மாட்டேருக்கே, நிறுத்த இடம் கிடைக்குமான்னு தெரியலையே. கைஸ் இங்கேயே டிராஃபிக்கும் ஆயிடுச்சு, ஏன்னா அத்தனை 2 வீலர்ஸ் வந்துட்டு போயிட்டுருப்பாங்கல்ல. பார்ப்போம், கொஞ்சம் முன்னாடி போக முடிஞ்சதுன்னா போகலாம்.
கைஸ் என்ன நிற்க வச்சுருவாங்க கைஸ். நம்ம அப்படியே சந்தில் புந்தில் போயிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லாக்கு தான். லைட்டாக இன்ச்சாக தான் நவுருவாங்க. அதெல்லாமல் கைஸ் இந்த வண்டி சந்தில் புந்தில் போகிறதுக்கு தான் கரெக்டு. நிறுத்திட்டாங்க. அந்த பக்கம் போயிருந்துருக்கலாமோ பார்ப்போம் இருங்க. பஸ்ஸெல்லாம் நிற்கிதே, விட மாட்டாங்களாட்ருக்கே. கைஸ் பார்க்கிங் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சாட்ருக்கெல்லாம். வண்டி இங்கே போட்டு அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நடந்து போனாலும் பரவாயில்லன்னு நடந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நான் போயிட்டு வண்டியை பக்கத்தில் போய் வண்டி வேலை பார்க் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயில் வேறு லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாக் பண்ணிட்டாங்க கைஸ். நானும் நிற்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 பாருங்களேன், இவ்வளோதான். அப்படியே தான் நான் வந்துட்டுருக்கு. போட்டாங்க எய்த்தாப்பில் பாருங்க, ஃபுல்லாக வண்டி வருது. என்னால் முடியல, தலையவே கீழே குமிஞ்சிட்டேன். கைஸ் பாவம் கைஸ், அவர் வண்டி அந்த ரொம்ப ஓரமாக வந்தது. நம்ம முன்னாடி கால் டயர்கிட்ட மாட்டிக்கிச்சாச்சு, கார் டயர்கிட்ட. அவரால் அந்த இடத்துல திரும்பவே முடியல. ஏன்னா ஃபுல்லாக இங்கேருந்தும் போகிறாங்க, அங்கேருந்தும் வர்றதுனால ஃபுல்லாக கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. நானே ஒரு பாயிண்டில் நல்ல இடம் கிடச்சுன்னா வண்டியை நிறுத்திட்டு நடந்து போயிடலாம். வண்டியை நிறுத்திட்டு நடந்து போயிடலான்னு பார்க்குறேன். இருங்க, முன்னாடி கொஞ்சம் ஒரு பங்கு ஒன்று இருக்குது. இந்த பங்குகிட்ட நிறுத்துறதுக்கு இடம் இருந்ததுன்னா வண்டியை நிறுத்திட்டு போயிடலாம் கைஸ். இன்னும் சரியாக ஒரு ஸ்டாப் ஃபுல்லாக இருக்குது. பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா, பஸ் ஸ்டாப் கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் இன்னும் முன்னாடி போகணும். இங்கேயே இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் இவ்வளோ டிராஃபிக் இங்கேயாம்மா, வேண்டாம்மா அந்த முன்னாடி அந்த கடைகிட்ட பார்க்கலாம், இல்லைன்னா பங்குகிட்ட பார்க்கலாம். கைஸ் எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க நடந்து போயிடலான்டா அப்படின்ட்டு. ஏன்னா டிராஃபிக் ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். எங்கேயும் போகிறதுக்கு வழியில் இவங்க எங்கேயோ இடித்தா லைட்டாக வண்டியில் டச் ஆயிருமான்னு பயமாக இருக்குது. நமக்கு இடித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களா, வா ப்ரோ வா. ஏன்னா ஃபுல் டிராஃபிக் கைஸ். எல்லாம் மக்கள், வெயில் வேறு நடக்கட்டும். இங்கே ஏதோ இடம் இருக்கா, எனக்கு வேறு பயமாக இருக்குது. வண்டி நேரம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுமே. பங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. இருங்க சார், முன்னாடி அந்த நேராக பங்கு இருக்குது. அந்த பங்குகிட்ட வண்டி ஓரம் போட முடிஞ்சுன்னா ஓரம் போட்டாலும். இங்கே இருக்கவங்களே பார்த்திங்கன்னா பாதி கூட்டம் கலையதில்லை. எல்லாம் வண்டி ஓரமாக போட்டு நடந்து போகலான்னு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நிறுத்திட்டா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரிட்டன் அங்கேருந்து வரும்போது டயர்ட் ஆயிடுவேன். வண்டிக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் இன்னும் லைட்டாக காண்டாயிடுவேன். அதுக்காக பார்க்குறேன். பார்த்தா வேலைக்கு ஆகாதாட்டிருக்கு. வண்டி ஓரமாக நிறுத்திட்டே தான் பரவாயில்ல. இன்ச்சாக தான் நவுறுது. ஒரு ஸ்டெப்பு நவுறாங்க, அப்படியே ஓரம் கட்டி நிறுத்துறேன். இருங்க, முடிஞ்சால் அந்த பக்கம் கூட சைடில் இடம் இருக்குது, போட்டுடலாமா? சரிங்க, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இப்போ தான் அந்த நைரா பங்குக்கிட்டே வந்திருக்கேன். எந்த பக்கம் வேண்டாமல் முள்ளுக்காடாட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம், நம்ம இதுலேயே ஓரமாக வண்டியை கீழே போட்டுடலாம். ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. எதுவும் வழி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கீழே இறங்கிட்டு இருக்காங்க.
நான் இதுக்கு மேலே இறங்குறதுக்கே வழி இல்லையே. அம்மன் கைஸ் முன்னாடி வேறு ஃபுல் டிராஃபிக்காக இருக்கு. பரவாயில்ல கைஸ், நம்ம ஆளுங்கிட்ட ஒரு இது இருக்குது. ஆம்புலன்ஸ்னோடனே உடனே எல்லாம் வழி விட்டாங்க. பரவாயில்ல, இடமே இல்லைனாலும் சஜன்னு வந்துட்டாங்க. கைஸ் ஒரு வழியாக வந்துட்டு தான் கோயில் மேலே பார்த்திங்கன்னா ஆள் நிற்கிறாங்க. அங்கே தான் இந்த இது நடந்துட்டுருக்கு. ஆனால் கூட்டம் இருக்குமான்னு நினச்சேன், ஆனால் கோலாக இருக்குமான்னு தெரில.